திருவாரூர்ல இருந்து பேசுறீங்க? ஆமா. சந்தோஷங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து கூப்பிட்டது. பேசலாம், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் வரீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். நீங்க பொதிகை சேனல்ல உங்களை பார்த்த உடனே சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. சரி சரி சரி. இந்த ஒரு நிமிஷம் அண்ணா பேசுறாங்க. கொடுங்க சார். நான் சமீபமா தான் உங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓஹோ, அதான் என்ன அவங்க கோயிலுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா, மனித முக விநாயகர். அங்கயா? நம்ம நார்மலா வந்து யானை முக விநாயகர் தான் பாத்துறோம். நாங்க வந்து மனித முக. எதனால அப்படி? ஐயா நீங்க சொல்லுங்க, உங்க ஊருடைய சிறப்பு ஏதாவது சொல்றாரு கவிஞர் அவர்கள். சார் நீங்க சொன்னீங்களே, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. இப்போ உங்க ஊர்ல அந்த கோயில் விநாயகர் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, சுருக்கமா அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு நீங்க அப்புறம் அப்படியே கவிஞர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுங்க. தில தர்ப்பணபுரின்னு பேரு. ராமபிரான் வந்து தர்ப்பணம் செய்து அவருடைய தகப்பனாருக்கு முக்தி கிடைத்த ஸ்தலம். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வந்து மனித முக கணபதி, வேற எங்கேயும் கிடையாது. என்ன விசேஷம்? மனித முக கணபதி எப்படி இருக்க முடியும்? அதாவது முதல்ல விநாயகர் யானத்துல ஏற்படுறதுக்கு முன்னாடி இருந்த திருவுருவம். பார்வதி தேவியிட்டேருந்து விநாயகர் பெருமான் ஜனனமாகக்கூடிய திருமேனி. ஓ சரி சார். இப்ப நீங்க கவிஞர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. சார் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? சரி. நல்லா சார் தானே சார்? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த பாட்டு எப்படி இருந்ததுங்க? நான் வந்து பிரமாதமா இருந்தது. வந்து அந்த விநாயகருக்காக என்கிட்ட ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருக்கீங்களா? எழுதி கொடுத்து ஒரு கேசட்டாவே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். அதை கொடுக்கறதுக்காக தான் அவங்களுக்கு இப்ப லைன் கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க. ஆமா, அந்த பாட்டை பத்தி யாராவது? உங்க பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி. டெய்லி காலம்பர சாயந்தரம் அதை போட்டுட்டு இருக்கோம். ஓகே சார். உங்களுக்கு திருப்தி தானே அது? ரொம்ப பரம திருப்தியா இருக்கு. சரி சார். எல்லாருமே ரொம்ப கேக்குறாங்க அதை விரும்பி. அப்படிங்களா? ஆமா. சரி சார். ரொம்ப சீக்கிரத்துல வந்து நம்ம அதை விரிவான அளவுல செய்யலாம் சார். எப்படி இப்ப நீங்க அவரோட சினிமா பாடல்களை எவ்வளவு தூரம் ரசிச்சிருப்பீங்க? இந்த ஆன்மீக பணியில ஈடுபட்டிருக்கிறேன். நீங்க அவரோட சினிமா துறை எப்படி அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? அவர் முன்னாடியே இல்ல சார், ஏற்கனவே நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனத்துக்கு வந்தார். அப்படி தெரியும் இல்லையா? அப்பதான் தெரியும். சரி சரி. ஆனா அவர்கிட்ட சொன்ன மாத்திரத்திலேயே கரெக்டா அதை எழுதி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அப்படிங்களா? பரம திருப்தியா இருந்தது. அங்க போனோடனே அவங்க கேட்டாரு. ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் லைட்ல வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன இடைவேளை. லைன்ல இருக்கீங்களா? அப்படியே இருக்கேன். இருங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த செல்வன் தமிழகத்தில் இன்று வாங்குவோமே, செல்வன் தமிழகத்தில் இன்று வாங்குவோமே. ஹலோ. ஹலோ. திருவாரூர்ல இருந்து பேசிட்டு இருந்தீங்க, பேசுங்க சார். அந்த சார் இயற்றிய பக்தி பாடல் ஏதா இருந்ததுன்னா ஒரு போட சொல்லலாமே சார். நான் வந்து என்னன்னா, நான் முதல் நீங்க கேட்ட உடனேதான் எனக்கு வந்து, நான் உங்க கோயிலுக்கு வந்தேன் இல்லைங்களா? அப்ப சந்திச்சு நீங்க என்கிட்ட வந்து எனக்கு ஒரு விநாயகர், இந்த நம்ம மனித முக விநாயகரை பத்தி ஒரு பாடல் வேணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா ஆமா. அதுதான் நீங்க கேட்டதும் நீங்க தான் முதல். அதே மாதிரி நான் எழுதி கொடுத்ததும் உங்களுக்கு தான் முதல் பாடலும் அதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து காதல் சார்ந்த சினிமா பாடல்கள் மாத்திரமே எழுதிட்டு இருந்தா கூட, முதல்ல வந்து நான் எழுதின பாட்டு வந்து அந்த பாட்டு தான். சரி. ஆமா சார். ஓகே சார், நம்ம நேர்ல சந்திப்போம் மறுபடியும். முதல்ல அது நமக்கு பொதிகை சேனல்ல வெளிப்பட்டிருக்கு பாருங்க, உங்களுடைய ஆன்மீக வெளிப்பாடுகள் கூட. நான் முதல்ல எழுதுனது அதுதான். அடுத்த நேயர் லைன் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. சில கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு பாக்குறேன். நேயர்கள் பாருங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். நடராஜ் பயனாபாளையம். எங்க இருந்து பேசுறீங்க? நடராஜ் பயனாபாளையம். உங்களுடைய ஊர் பேர் சரியா புரியல. நடராஜ் பயனாபாளையம். பழைய நாப்பாளையம். சரி, பேசுங்க பேசுங்க. சார் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க சார். உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாடம் நியூ வரானே சார்? ஆமா சார். இல்ல, அதுக்கு முன்னாலே வந்து நான் வந்து டாக்டர் கே பாக்யராஜ் சாரோட ஞானப்பழம் படத்துல தான் என்னுடைய முதல் பாடல் வந்துச்சு. அதுல வந்து மணிமாட குயிலே அப்படிங்கிற பாட்டு தான் என்னுடைய முதல் பாடல். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்துட்டு நான் வெளியே வந்து ஒரு 2 ஆண்டு காலம் கழித்து தான் நீ வருவாயனால பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த பாட்டு நான் எழுதினேன். அப்படியே சார்? ஆமா சார். சார் நியூ வரான படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் சார். ஆமா, ரொம்ப நல்லா வந்திருந்தீங்க. சூப்பரா பாடு. உங்க பாட்டு எல்லா பாட்டும் கேட்டுக்கிறேன் சார். அப்படியா? பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஹலோ சார். சொல்லுங்க. கருப்பு நிறம் எல்லாரும் தாழ்வான நிறம் கருதுவாங்க சார். அப்படியா? பாட்டு எழுதுவாங்க சார் எல்லாரும். கருப்புனா ஒரு மதிப்பு கிடைச்சது சார். கண்டிப்பா தலைநிமிர்ந்து நடக்கும். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட் பேசமா சார்? கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். பயனாபாளையம் செல்வம் பேசுறேன். செல்வம். ஆமா சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். பாட்டுலாம் கேட்டிருக்கேன் சார். அப்படியா சார்? ஒரு சில வார்த்தைலாம் நல்லா சூப்பரா எழுதிருக்கீங்க. சரி. உண்மையில ரொம்ப பிடிக்கும் சார். பாவிஜயனா வந்து தமிழ்நாட்டு கிட்ட வர பேசுறோம் சார். அப்படிங்கப்பா. சரி சார், சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க சார். அப்புறம் வந்து நீங்க இது வரைக்கும் எத்தனை பாட்டு? 400 பாட்டு எழுதிருக்கீங்க. ஆமா சார், கிட்டத்தட்ட 400 வந்திருக்கும். ஒரு 150 படங்கள் கடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்ன சார்? ஒரு 150 படங்கள் எழுதியிருப்பேன். பாடல்கள்னு பார்க்கும்போது ஒரு 400 பாடல்கள் இருக்கும். இப்பதான் ஒரு பெரிய ஒருத்தர் பேசினார்னு நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் புரியவே இல்லைன்னு. அடுத்து ஒரு நேரம் உங்ககிட்ட ஆன்மீக பாடல்களே எழுதி வாங்கியிருக்காருன்னா புரியாத வார்த்தை கண்டிப்பா எழுத முடியாது.
தெனாலி படம்லாம் பாத்தீங்கன்னா நான் அவரோட மறுதளிப்பு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ நான் சொல்றேன் பாருங்க. ஜன்னல் காற்றாகினாய், ஜரிகை பூவாகினாய், மின்னல் மழையாகினாய், உயிரின் ஊற்றாகினாய். காதல இதை விட மென்மையா வந்து அது இந்த ஜெனரேஷனுக்கும் புரியணும்ல. அவர் சொல்றாரு அந்த காலத்துல இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரு அதே சமயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். அண்மையில வெளிவந்த அந்த பாட்டு என்ன பாட்டு சொல்றேன்னு சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு மென்மையா சொன்னீங்க காதல. நீ ஒரு வயன பாட்டும் அதே மாதிரிதான் இருக்கும். இப்போ அந்த சொக்கத்தங்கத்துல கூட அப்படிதான். ஜன்னல் நிலவுக்கு ஜன்னலுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஜன்னல் காற்றாகினாய், அப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, காதலோட ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அப்படிலாம் எதிர்த்து அப்புறம் திருமலையில அந்த ஓப்பனிங் வேர்ட்ஸ்ல அது ரொம்ப எப்படி அது என்ன பாட்டு பாட்டு நீங்க சொல்லுங்களேன். திருமலையில என்ன பாட்டு எழுதினீங்க? திருமலையில வந்து நான் திம்ஸ் கட்டணும். சரி பாட்டு பாக்கலாம், பாத்துருங்க. அப்ப நான் பாத்துட்டு பேசுவோம். சொல்லுங்க, பாட்டு பாத்துட்டீங்க. இல்ல பொதுவாக வந்து ஒரு பல்லவியினுடைய முதல் வார்த்தை அல்லது வரி அப்படிங்கிறது வந்து கேட்ட உடனே வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இல்ல ஏதோ ஒரு புதுசு ஒரு ஈர்க்கிற பல்லவியோட முதல் வார்த்தை தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். நீங்க பிரியமானதான் சொன்ன திருப்பி இந்த வருஷமா வந்துட்டு பழைய பாட்டை விட இப்ப எடுத்துக்கிட்டோம்னா பெண்ணெண்ணையும் பெண்ணா பெண்ணல்ல ஓவியம் அப்படிங்கிற மாதிரியான பர்மான்குட்டின்னு எழுதுறோம். அது மாதிரி இப்ப பார்த்திபன் கனவுல பக் மாடப்புறா இந்த மாதிரி ஒரு அது எந்த பாட்டு எந்த வகையான அதுல நிறம் அது என்ன சொல்லணும் அப்படிங்கறத வச்சோம். இப்ப தூள் பாட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இதே மாதிரியான பாட்டு இந்த அடி கப்ப கிழங்கன்னு ஆரம்பிச்சோம். அப்ப எந்த பாட்டு எழுத போறோமோ அதுக்கு தகுந்தா போல ஒரு ஈர்ப்பை தான் அந்த முதல் வரியா கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பாட்டுல போய் புறாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த பாடத்துக்கு சரி. இந்த மெட்டு வந்து எந்த வகையான மெட்டோ அந்த அதுக்கான நிறத்துல வந்து வரிகள் அமையும் போதுதான் ரெண்டும் ஒட்டும். அடுத்த நேரம் காத்திருக்காரு பார்க்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருமலை வாயில இருந்து பேசுறேன். திருமலை வாயில இருந்து. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சா? சாப்பிட்டுட்டே இருந்தேன், லைன் கிடைச்சோன்னு அப்படியே சாப்பாடு கையோட அப்படியே சாப்பிட்டுட்டே பேசுறீங்க. நல்லா பரவாயில்ல. அப்படியே ஏதாவது முடிஞ்சா அப்படி கொடுத்தீங்கன்னா கூட நல்லதா இருக்கும். சரி, இங்க இருந்து தேங்க்ஸ் மா, ரொம்ப தேங்க்ஸ். உங்க வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்க பேர் சொல்லிடுங்க முதல்ல. ராஜேஸ்வரி திருமுல்லை வாயில இருந்து பேசுறாங்க உங்ககிட்ட. கண்டிப்பா. ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? ராஜேஸ்வரி ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எப்படி போச்சு தீபாவளிலாம்? தீபாவளி ரொம்ப இனிமையா இருந்துச்சு. இந்த வருஷம் தலை தீபாவளிங்கிறதுனால ஊருக்கு போயிருந்தோம். ஓ, உங்க மிஸ்ஸஸ் நேம்? என்னோட லேனா அவங்க பேர். ஓ, ரிலேஷனா? கொஞ்சம் தூரத்து சொந்த வரும். ஓகே ஓகே. சார் நீங்க பாடின நீங்க எழுதின சாங்லயே எங்க வீட்ல என் பிரதருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்னன்னா அந்த பார்வை ஒன்றே போதுமே திடிய இதயத்தை. ஐயோ, அந்த சாங் போட்டா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். அப்படிங்களா? அவனுக்காக இந்த சாங் மட்டும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க தெலுங்கு சாங்ஸ்லாம் எழுதுவீங்களா? ஒன்லில தமிழ் ஃபிலிம் மட்டும் தான்? நான் தமிழ் படங்களுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். தெலுங்குல இருந்து சில நேரம் ரீமேக் ஆகி அல்லது டப்பிங் ஆகி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி படங்களுக்கு சில படங்களுக்கு நான் அப்படி. ஏன்னா ரீமேக்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் தான் ரொம்ப நடிக்கிறாங்க. ஆமா. சோ அவர் நடிச்சதுல யூத் பிரியமானவளை வந்து நான் எழுதினேன். பிரியமானவளை படத்துல அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெலுங்குலயும் சூப்பர் ஹிட் சாங், தமிழ்லயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அப்புறம் உங்க நேட்டிவ்? என்னோட நேட்டிவ் வந்து கும்பகோணம் பக்கத்துல ஒரு உட்கோட்டைன்னு அப்படின்னு ஒரு கிராமம். அது அங்கதான் எங்களுடைய பூர்வீக ஊரெல்லாம் சொன்னோம்னா அந்த ஊர் தான். நீங்க உங்க குவாலிஃபிகேஷன்? எது? உங்க குவாலிஃபிகேஷன்? பி லிட் பண்ணேன் நான் தமிழ்ல. இப்போ எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன் போஸ்டர். உங்க ஃபேமிலி பத்தி? ஃபேமிலி நான் எங்க அப்பா அம்மா நான் ஒரே பையன் தான். வேற அக்கா தங்கச்சியோ இல்லை அண்ணன் தம்பியோ யாரும் இல்லை, நான் ஒரே பையன் தான் எங்க வீட்டுல. மேடம், திருவிளையாடல நாகேஷ் கேட்ட மாதிரி ஒரு வாரம் கேட்டுட்டே போறீங்க சார். நீங்க அடுத்த நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்த வரையில அழகா கேட்டுக்கிட்டே வரீங்க திருவிளையாடல் ஸ்டைல. நல்லா இருக்கு உங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. கண்டினியூ பண்ணுங்க உங்க மீல்ஸ். அடுத்த நேர் காத்திருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். அம்பத்தூர்ல இருந்து ஷாம் பேசுறேன். அம்பத்தூர்ல இருந்து ஷாம் பேசுங்க. கேளுங்க சார் கிட்ட, இங்கதான் இருக்காரு. ஷாம் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
சார் நீங்க எழுதுற பாட்டெல்லாம் நல்லா இருக்கும் சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். சரி, ரொம்ப நல்லா கேட்பேன். ஓ அப்படியா, சரி. இப்ப சமயமா என்ன பாட்டு கேட்டீங்க? எல்லா பாட்டும் கேட்பேன் சார். அந்த பாட்டு பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா உங்க பேரு? ஆமா ஆமா. அதை பார்த்துட்டு அப்படியே நான் வந்து மியூசிஷியன் சார். ஓ அப்படிங்களா, என்ன பண்ணிட்டீங்க சொன்னீங்க? ஆனா கிட்டார் ப்ளே பண்றேன். ஓ ஓகே, ஆர்கெஸ்ட்ரால கிட்டாரிஸ்ட். ஓகே ஓகே சார், நல்ல விஷயம் தான். ஒரு இசைக்கலைஞரோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல. கண்டிப்பா சார். சார் சொல்லுங்க. எந்த பாட்டு சார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச பாட்டுங்களா, நான் இப்ப சமீபத்தில் சொன்ன இப்ப வந்த படங்கள்ல வந்து பிரியமான தோழில மான்குட்டி அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இப்ப தீபாவளி வெளியீடுல வந்து ஒற்றன் படம் வந்திருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப மென்மையான ஒரு மெட்டோட அந்த பாட்டு நல்லா இருக்கும். ரொம்ப கவிதை வரிகள் எழுதக்கூடிய சந்தர்ப்பம் நல்லா கிடைச்சது. அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்போ. ஓகேங்க சார். ஓகே சார். சார் அந்த பாட்டு எல்லாம் ப்ளே பண்ணுவீங்களா? நான் முயற்சி பண்றேன் சார், சொல்லி பார்க்கறேன். ஓகே சார். பிரியமான தொழிலேந்தா எந்த படத்துல கேக்குறீங்க? அதாவது நிகழ்ச்சி வந்து எங்களோட மொத்தம் ஒரு 50 நிமிடம். சார் வந்து ஒரு கிட்டத்தட்ட 400 பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு. சோ எப்படி அகாமடேட் பண்ணி முடியும்? பிடிச்ச பாட்டு ஏதாவது போடுங்க. போடலாங்க. அடுத்த நேர் வெயிட் பண்றாரு. ஹலோ ஹலோ ஹலோ